நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் இங்கே பாட தாயனி கண்ணுறங்கு என்னோட மணி சாய்ந்து ஆராரிராரோ. நான் இங்கே பாட தாயனி கண்ணுறங்கு என்னோட மணி சாய்ந்து வாழும் காலம் யாவுமே தாய் பாதம் ஸ்வர்க்கமே வேதம் நான்கும் சொன்னதே அதை நான் அறிவேன். அம்மா என்னும் மந்திரமே அகிலம் யாவும் ஆழ்கிறதே. ஆராரிராரோ. நான் இங்கே பாட தாயினி கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே. ஊர் கண் எந்த மேலே பட்டால் உன் உயிர் நோக துடித்தாயே. உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாய். உனக்கே ஓர் தொட்டு கட்டி நானே தாயாய் மாறிட வேண்டும். ஆராரிராரோ. நான் இங்கே பாட தாயனி கண்ணுறங்கு என்னோட மணி சாய்ந்து ஆராரிராரோ. நான் இங்கே பாட தாயனி கண்ணுறங்கு என்னோட மணி சாய்ந்து வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் ஸ்வர்க்கமே வேதம் நான்கும் சொன்னதே அதை நான் அறிவேன். அம்மா என்னும் மந்திரமே இனம் யாவும் ஆழ்கிறதே. ஆராரிராரோ. நான் இங்கே பாட தாயினி கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து. அனில், கரெக்டான ஒரு சாங் சாய்ஸ். எனக்கு சொல்லாமல் இருக்க முடியல. அம்மாக்காக ரொம்ப நல்லாவே பாடினீங்க. சோல்ஃபுல்லாக இருந்தது பாடினது. கொஞ்சம் கொஞ்சம் அங்கே ஸ்ருதி அங்கங்கே கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் இருந்தது தவிர பாடினது எனக்கு ரொம்ப பிடிச்சது. காட் பிளஸ் யூ. Very nice. Only one place. You do that, right? Amma. அது மட்டும்தான் எனக்கு. Otherwise, gun. Super singing. Thank you. Anil Akash, you sung from your heart. Correcta? ஏன்னா உங்களுக்கு தெரியும் அம்மா வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க டு ரேஸ் யூ. ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து ஒரு பையனை வளர்க்குறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது அவங்க ஸ்ட்ராங்காக இருந்து இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. இது ஒரு தாய்க்கு மகன் பாடுற ஒரு தாலாட்டு அப்படின்றத அதான். ஆனால் அதை தாண்டி
தாய் அப்படின்றதோ தாய்மை அப்படின்றது வந்து ஒரு பெண் உருவத்தோட மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. ஏறக்குறைய மறக்க முடியுமா அந்த தங்கத்தை அப்படின்ற ஒரு அக்கா கேரக்டர் மாதிரி, ராஜபாட் ரங்கத்துறை அண்ணா கேரக்டர் மாதிரி, தகப்பன் தங்கமீன்கள் தகப்பன் மாதிரி எத்தனையோ பேர் அந்த தாய்மை என்ற அந்த புனிதமான வார்த்தைக்கு வந்து இலக்கணமாக இன்னைக்கு வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். அதற்கு நான் தலை வணங்குறேன். ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்லேருந்து சொல்லாமா? ஷோர், அப்சல்யூட்லி. திருமணம் அப்படின்றது வந்து ஒரு சிலர்களோட ஏற்பாட்டினால் செய்து வைக்கப்பட்டது. ஆனால் அது காலப்போக்கில் அது நேர்மையாக இல்லாததுனால ஆகாஷோட பாதுகாப்புக்காக அந்த வாழ்க்கையை நான் வந்து வேண்டான்னு சொல்லி முடிவு பண்ண வேண்டியதாக ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. நான் தான் வந்து ரெண்டையும் சுமக்கணும் அப்படின்றத வந்து உளப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டேன். அவனுக்கு எந்த ஒரு இடைவெளியும் தெரியக்கூடாதுன்னு. உண்மையிலேயே அவங்க தாத்தா ஒரு 3 வருஷம் வரைக்கும் இருந்தார். இளவரசனாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். அவனுக்கு ஒரு நிமிடமும் அவனோட வளர்ச்சி, அவனுடைய கலை உணர்வு, அறிவு உணர்வு எல்லாத்துக்கையும் அப்படியே படிப்படியாக படிச்சுக்கிட்டே இருந்தேன். எல்லா திறமைகளும் வைக்கப்பட்ட அந்த ஆகாஷ் கடைசியில் எதில் வந்து நிற்கிது, இந்த பம்பரம் எந்த இடத்துல நிற்கிதுன்ற மாதிரி கடைசியில் ஒரு சைடு அறிவுத்திறன், இன்னொரு சைடு கலை உணர்வு அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை வளர்ந்துச்சு. ஏறக்குறைய 4-5 வகுப்பு படிக்கிறப்பயே சில புத்தகங்களில் அவனோட கருத்துக்கள் வந்திருக்கு. நான் ரொம்ப பிரமிச்சு போனேன். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுன்னா, என்னோடய அப்பா இறந்ததை தெரியாதனமாக நான் போய் கல்லறையில் அவனையும் கூட்டிகிட்டு போய் காமிச்சேன். அந்த மண் போடுறப்ப அவனும் கூட இருந்தான். அது ரொம்ப பாதிச்சிச்சா அதனால தெரியல. டீச்சர்ஸ்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அவனுடைய வாழ்க்கையில் சந்தோஷம்லாம் இல்லை. ஏறக்குறைய இங்கே எல்லாம் வந்து சந்தோஷப்படுறான் அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். அப்போ ஒரு நாள் ஒரு முதல் வருடம் 2வது வகுப்பு படிச்சுட்ருக்கப்போ, 2nd ஸ்டாண்டர்ட் அப்போது, அம்மா மனசு வலிக்குதுமா அப்படின்னா ரொம்ப தயங்கி சொன்னான். இந்த வார்த்தை வந்து ஒரு குழந்தையோட வாயிலிருந்து வரப்போ நான் ரொம்ப துடிச்சிட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவன் சொன்னான், இவ்வளவு நாளாக நான் தாத்தாவை தாம்மா அப்பா நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு. நீ அப்போ வந்து நான் வந்து துவண்டு போகிறவ இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அது சரியா என்ன என்றதை வந்து காலம் முடிவு பண்ணும். ஸோ இந்த மாதிரி வளர்ந்த ஒரு கலை உணர்வு அவன் திடீர்னு ஒரு பாடகனாகவோ இசை கலைஞனாகவோ இறந்து போன தாத்தாவுக்காகவோ நாய்க்குட்டிக்காகவோ அவன் எழுதின அந்த இசையமைச்ச அந்த பாட்டு வந்து அதை பார்த்த சிஸ்டர்ஸ், ஸ்கூலு, கான்வென்ட்டு, செயின்ட் ஜோசப் ஸ்கூலில் படித்தான். சிஸ்டர்ஸ் எல்லாரும் அழுதாங்க. அந்த மாதிரி அதனுடைய போக்கில் வந்து அவன் கூட போன வருஷம் ஒரு ஆல்பம் வெளியிட்டிருக்கான், மை லிட்டில் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு சின்ன முயற்சி. ஸோ அந்த தாய்மை அப்படின்ற ஒரு ஸ்தானத்தை வந்து ஆகாஷ் எனக்கு கொடுத்து அதன் மூலமாக என்ன இவ்வளோ தூரம் பெருமைப்படுத்தினதை வந்து இந்த பாட்டின் மூலமாக நான் ரொம்ப சந்தோஷமாக பகிர்ந்துக்கிறேன். ஆக்சுவலி 2 சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். அண்ட் ஒன்று என்னால் முடிஞ்சது, அம்மா சின்ன வயசில் என்னை ஃபர்ஸ்ட் என்கரேஜ் பண்ண ஸ்கில் வந்து ஆர்ட். ஸோ என்னால் முடிஞ்சு ஜஸ்ட் ஒரு 1 ஹவர்க்குள்ளே அவங்களுக்காக ஒரு பெயிண்டிங். அதுதான் வேணும். மேம் இது வரைக்கும் எனக்கு வந்து எந்த ஏக்கமே வந்ததில்லை மேம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது மேம், நான் ஒரு நர்சரி ஸ்கூல் படிக்கிறப்ப எனக்கு ஒரு பாட்டு பாடுவாங்க. அண்ட் இன்றைக்கி தான் எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. அது வேர்ட்ஸ் மட்டும் என்ன மனசில் ஆணி அடித்த மாதிரி இருக்குது மேம். அது ஒரு 2 லைன் பாடுங்க பார்க்கலாம். கிளியே கிளியே ஏழை கிளியே அம்மாவும் நான் தாண்டி உனக்கு அப்பனும் நான் தாண்டி, அம்மாவும் நான் தாண்டி உனக்கு அப்பனும் நான் தாண்டி, போனா போராண்டி கையுங்காலும் பொம்பளைக்குள்ளதடி. என்னை சின்ன வயசுல வந்து சொல்லி சொல்லி வளர்த்தாங்க மேம். அண்டு சொன்ன மாதிரியே இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு ஏக்கம் ஒரு வருத்தமே இருந்ததில்லை மேம். எனக்கு
ஒரு அம்மாவா அப்பாவா ஒரு ஃப்ரெண்டா எனக்கு எந்த குறையுமே இல்லை மேம். அனில் புரியுது, நாங்கள் தான் டெய்லி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. உங்களோட டியூட்டி என்ன? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இங்கே வந்து பாடணும். அதே மாதிரி படிப்பிலையும் நல்லா படித்து நல்ல ஒரு வேலை வாங்கி அதோடு சேர்ந்து நீங்கள் உங்கள் இசையும் கூட கொண்டு போகணும். அது நீங்கள் செய்யணும். கண்டிப்பாக மேம். இங்கே ப்ராமிஸ் பண்ணுங்கள். ப்ராமிஸ் மேம். இது ரொம்ப ப்ரௌடாக இருக்கு அனில் ஆகாஷ். காட் பிளெஸ் யூ. எனக்கு மனசில் பட்ட வேர்ட்ஸில் சும்மா மனசில் பட்ட ஒரு டியூனில் நான் ஒரு சின்ன கம்போசிஷன் மாதிரி பண்ணேன். ஓகே ஓகே. அம்மா அம்மா உதிரம் சிந்தித்தான் உடைச்சாயே, உசிர ஓட்டித்தான் வளர்த்தாயே. உலகின் ஒளி போல உடம்பின் உசிர் போல தளிரின் தாய் போல எனக்குள் நிலச்சாயே, எந்த நிழல் போல வாழ்ந்தாயே. சரி மேம், சரியா பாட முடியாது. இருந்தாலும் ஒரு புது டியூன் கிரியேட் பண்ணி அதுக்கு லைன்ஸ் எழுதி அம்மாக்காக டெடிகேட் பண்ணி பாடினீங்கல்ல, அதுவே இந்த வயசுல நீங்க பண்றது ரொம்ப பெரிய விஷயம் அனில் ஆகாஷ். காட் பிளெஸ் யூ. இப்போ இந்த ட்ராக் எல்லாம் எப்படி எடுத்தீங்க? ஹெல்ப் பண்ண ஆர்கெஸ்ட்ரேஷன் அதுக்கெல்லாம்? இல்லை நானா வாசிச்சேன். ரியலி? ஓ, இது உங்களுடைய ஆல்பமா? யூ வாண்ட் டு கிவ் இட் டு சித்ராமா? ஆமாம்.